ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு புத்திசாலியான மான் குட்டி எப்படி ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்குது, தன்னை தன்னை நோக்கி வந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்குதுங்கிற ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு அழகான காடு, அந்த காட்டில் இந்த மாதிரி புல், அந்த கிராஸு, இந்த லீஃப் எல்லாம் தான் இந்த மான் சாப்பிடும் அல்லவா. அப்போ அது காட்டில் அப்படியே துள்ளி 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 ஆடி ஆடி அந்த மான் வந்து அந்த புல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக அந்த காட்டுக்குள்ளே அப்படியே இருக்குது. அப்போது இந்த மானெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த லயனு, டைகரு, அதாவது சிங்கம், புலிங்கிறதெல்லாம் வந்து அது அது வந்து நான்வெஜ் தானே, கார்னிவோர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு தான் அது உயிரோடு இருக்கும். அப்போது இந்த மான்குட்டி அங்கே அந்த இது சாப்பிட்றத இந்த சிங்கம் பார்த்துருச்சு. எப்படியாவது இந்த மான்குட்டியை கடித்து நம்ம சாப்பிட்றணும், ஏன்னா இது கார்னிவோர்ஸ் தானே, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஃப்ளெஷ் இந்த மாதிரி தானே சாப்பிடும். அப்போ இதை ஐடியா பண்ணி அந்த மான்குட்டி சாப்பிட்ற இடத்துக்கு மெதுவாக அதனோட பாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் லைனோடது. அது அப்படியே பதுங்கிட்டு போகும். ஏன்னா சத்தம் போட்டுச்சுன்னா அந்த மான் தப்பிச்சு ஓடிடும்ல. மெதுவாக போய் கடிக்கிற நேரத்தில் இந்த மான் பார்த்துருச்சு. ஐயோ நம்ம பக்கத்தில் வந்துருச்சு சிங்கம், ஐயோ நம்மளை இப்போ கடித்து சாப்பிட போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுச்சு. என்ன ஐடியா தெரியுமா? கிளவரான ஐடியா. சிங்கம், நான் வந்து குட்டி மான், இன்னொரு பெரிய மான் அங்கே இருக்குது, அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நல்லா நிறைஞ்சிரும், அது பெரிய மான், நிறைய ஃப்ளஷ் கிடைக்கும் அப்படின்னு இது ஆசையாக தூண்டிட்டு அந்த மான் வந்து அதோ பாருங்கள் அங்கே இருக்குது அப்படின்ட்டு இந்த மான் குட்டி வந்து அந்த பெரிய மான் இருக்குன்ட்டு ஆக்சுவலாக காமிச்சது என்ன தெரியுமா? அது மரத்தோடைய நிழல். அந்த நிழல் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு மான், ஒரு பெரிய மான் நிற்கிற மாதிரியான ஒரு ஷேடோ, ஒரு நிழலை தான் அது ஆக்சுவலாக பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஆனால் இந்த சிங்கமோ இங்கேருந்து பார்க்குறப்ப, ஆஹா பெரிய மான் நிற்குதே, நமக்கு இன்றைக்கி செம்ம வேட்டை, நம்ம செம்மையாக சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இந்த குட்டி மானை விட்டுட்டு அந்த அந்த ஷேடோவை பார்த்து இது குடுகுடுன்னு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு இந்த சிங்கம். ஆனால் ஆக்சுவலாக அங்கே மான் இருக்கா? மான் கிடையாது. அது வந்து ஒரு மரத்துடைய நிழல். அந்த நிழல் விழுகிறது பார்த்தா ஒரு மானுடைய ஷேப்பில் விழுந்திருக்கு. இது பக்கத்தில் போய் பார்த்தா மானே இல்லை, அங்கே வெறும் நிழல் மட்டும்தான் இருக்குது. அது வந்து அப்போ தான் அந்த சிங்கத்துக்கு புரியுது, ஆனால் நம்ம இந்த குட்டி மான் இருக்குல்ல, இந்த ஏமாத்திட்டு போச்சுல, அது என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் தானே. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. ஏன்னா அது திரும்பி இந்த சிங்கம் இங்கே வரதுக்குள்ளே அது தப்பிச்சு ஓடணும் தானே, அது சின்ன குட்டி மான் தானே. அப்போ இந்த சிங்கம் அப்படியே கத்துது, ரோருன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே கத்துது அந்த சிங்கம். இந்த குட்டி மானை பார்த்து குட்டி மான் துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு. அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம கிளவராக யோசித்து நம்ம ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க பார்க்கணும். நம்ம அந்த ஆபத்தில் சிக்காமல் நம்ம எப்படி கிளவராக வெளியில் வர்றதுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இது அமைதியாக ஒரு இடத்துல காட்டில் புல்லு தின்னுட்டு இருக்கிற ஒரு குட்டி மானை இந்த சிங்கம் வந்து கடிக்க வருது, சாப்பிட வருது. ஆனால் இந்த குட்டி மானுக்கு தெரியல, திடீர்னு சிங்கம் நம்ம முன்னாடி வரும், நம்மளை வந்து கடிச்சு சாப்பிடும்னு தெரியல. ஆனாலும் அது டக்குன்னு அது ஒரு கிளவரான ஒரு ஐடியா யோசிச்சு என்ன பண்ணிச்சு, அந்த சிங்கத்தை திசை திருப்பி அந்த பக்கம் போக வச்சு இந்த குட்டிமான் என்ன பண்ணிருச்சு, தப்பிச்சு ஓடியே போயிருச்சு இல்லையா? நம்மளும் இந்த கதையிலிருந்து எப்படி கிளவராக நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்படணும். ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு கதையை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பாய்.